ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்வார். கர்த்தர் யாருக்கு முன்பதாக நடந்து செல்வார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரால் மீட்கப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து செல்வார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், சஞ்சலங்கள், எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுவது தடைகள். அநேகருடைய வாழ்க்கையில் திருமண தடைகள், கர்ப்பத்தின் கனி, திருமணமாகி கர்ப்பத்தின் கனிக்காக எதிர்பார்த்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில், தடைகள் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்று சொல்லி. அந்த நாளிலும் சோர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் ஐயா. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நன்மையான காரியத்தை நான் ருசி பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் தடைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி மனமுடிந்து போய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாட்களில் தடைகளை உடைத்திருந்து போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். ஆண்டவருடைய நாமங்களில் பிரதானமாய் நாம் சொல்லுவது தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் என்று சொல்லி, அந்த தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையானவைகளை கண்டு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தாம் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆமென் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். உங்களையும் மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன் அவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், கலக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன காரியம், நான் இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறதையா, எந்த விதமான ஒரு நல்ல வேலை கூட கிடைக்காதபடி நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே, நான் படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்றபடி எனக்கு சரியான ஒரு வேலை இல்லாதபடி இருக்கிறேனே ராஜா, அல்லது ஐயா நான் வீடு கட்டுவதற்கு எல்லா விதமான ஆயத்தத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த ஆயத்தமான காரியங்கள், பண தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட முடியாதபடிக்கு தடையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் தடையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக, தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஆமென் கடந்து செல்லுகிறவராய் காணப்படுகிறார். நிச்சயமாய் வரும் நாட்களில் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களை ஆமென் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்து முடிக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த தடைகளை உடைத்திருந்து போடுவார். நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு அழகான வீட்டையும் கூட கர்த்தர் கட்டி எழுப்பும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போயிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆமென் இன்றைக்கும் அநேக காரியத்தில் ஆமென் நீங்கள் ஆமென் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை ஆமென் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வசனத்தை அனுப்பி உங்களுடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கையை தட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அன்பாய் அழைக்கிறார். ஆகவே வார்த்தையை கவனமாய் கேட்போம், வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஆழங்களை அறிந்து கொள்வோம். ஆமென், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்திருந்து போடுவார். ஆமென், அவர் தடைகளை உடைப்பதன் மூலமாக என் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் ஆமென் வாஞ்சையோடு ஜெபத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். கழுவப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறவனாய், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளாய் ஜீவித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு விடுதலை. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்கும்படியாக அனுப்பினார். இப்ப மீட்கும்படியாக அனுப்பும் பொழுது அந்த 10 வாதைகள் கடைசியாக தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ அதற்கு முன்பதாக ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லும் பொழுது, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதனுடைய ரத்தம் எந்தெந்த வீடுகளின் வாசல்களிலெல்லாம் நிலைக்கால்களிலெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ பூசப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற எல்லா விதமான ஜனங்களும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களில் பூசினார்கள். எந்தெந்த வீடுகளிலெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலெல்லாம் தலைச்சன் பிள்ளை சங்காரம் இல்லை, தூதன் கடந்து போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். வந்திருக்கிற கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் செங்கடல் 2ஆக பிளக்கப்பட வேண்டும். தடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் காணப்பட்டது. அப்போ அந்த செங்கடல் பிளக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் கடந்து சென்றார். ஆகவே கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஐயா என் பாவம் மற என்னை முழுவதுமாய் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய ரத்தத்தின் வல்லமையினால் என்னை பலப்படுத்தணும் ராஜா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறபடியினால் அநேக விதமான பாவ சிற்றின்பங்கள் என்னை அடிமைப்படுத்தி கொண்டு காணப்படுகிறது. ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் பொழுதுதான் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் செல்ல முடியும். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவதாக அவர்கள் விடுதலை பெற்று வரும்பொழுது அவர்களுக்கு முன்பதாய் காணப்பட்டது செங்கடல். அப்ப இந்த செங்கடலில் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திர வழியாய் வந்த பொழுது அவர்களுக்கு செங்கடல் தடையாய் காணப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மீட்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் தடைகள் வரும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் முன்பதாக செல்லுவார். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது செங்கடல் அருகே வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டார். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை பாதுகாத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக பொய்யுரையாத வார்த்தை. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பகலில் மேக ஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் பாதுகாத்தாரோ அதே போலதான் கர்த்தர் நம்மையும் பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் என்னை கழுவணும் ராஜா, எனக்கு முன்பதாய் காணப்படுகிற அந்த செங்கடல் தடைகள் உடைக்கப்பட வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளாக கோர்ட் வழக்கில் முடிக்க முடியாத வழக்குகள் காணப்படுகிற தடைகள் முடிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவுவதற்கு ஒப்புக் கொடுங்க. கழுவி நீங்கள் அவர் மகனாய் மகளாய் மாறும் பொழுது கர்த்தர் அந்த தடைகளை உடைத்திருந்து போடுவார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக பயணப்படும் பொழுது முதலாவதாக அவர்கள் சந்தித்தது செங்கடல். அப்ப இந்த செங்கடலை கர்த்தர் எப்படி பிரித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். நின்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். உண்மையாய் மீட்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு நீங்க அமைதியாய் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
அவர் வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார், தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்று சொல்லி. தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்லும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். மீட்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தால் போதும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவேதான் செங்கடல் ஆமேன் அவர்களுக்கு முன்பதாக வந்த பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என்னிடத்தில் முறையிடுவது என்ன? உன் கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டி என்று சொன்னவுடன் கோலை எடுத்து நீட்டினவுடன் அழகாய் அந்த செங்கடல் ராம் முழுவதுமாக, வேதத்தில் வாசிக்கும் பொழுது ராம் முழுவதுமாக கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். அந்த கீழ்காற்றானது அந்த செங்கடலை இரண்டாக பிரித்ததாம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவு உண்டாக்க போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் ஆமேன் சும்மா இருந்தால் போதும், அமைதியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு படுத்தி கொண்டிருந்தால் போதும். ஆமேன். கர்த்தர் மோசே தம்முடைய கரங்களை உயர்த்தின பொழுது, அந்த கோலை உயர்த்தின பொழுது கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அது ராம் முழுவதுமாய், வேதத்தில் வாசிக்கும் பொழுது ராம் முழுவதுமாக அந்த காற்றானது அந்த செங்கடலை இரண்டாக பிரித்ததாம். ஆமேன். சமுத்திரத்தை இரண்டாக பிரித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்களிலும் காணப்படுகிற போராட்டங்கள், ஆமேன் கிடைக்காத வேலைகள், எல்லா விதமான தடைகள் இரண்டாக பிரியும்படியாக கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் செங்கடலை இரண்டாக பிரித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மிரியாம் பாடும் பொழுது அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால், அப்ப கீழ்காற்றை அனுப்பின அந்த கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் இந்த வாழ்க்கையில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற, வியாபாரத்தில் இருக்கிற, ஊழியங்களில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா தடைகளையும் கூட ஆமேன் அவர் உடைத்தெறிந்து போட போதுமானவராய் இருக்கிறார். காரணம், ஒரே ஒரு காரணம், நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாய், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது இந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். ஆமேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்தார்கள். பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட அந்த ராத்திரியில் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஆமேன். அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் தடையாய் இருந்தது. தடைகளை உடைக்கிற கர்த்தர் ஆமேன் முன்பதாக தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். ஆமேன். பிரித்து உலர்ந்த தரை வழியாக கர்த்தர் நடக்க பண்ணினார். உலர்ந்த தரை வழியாக ஆமேன் ஆடல் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட யுத்தம் பண்ணுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஐயா, எனக்கு மனிதர்கள் வழக்காட இல்லை ஐயா, எனக்காக பரிந்து பேச பரிகாரிகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல பரிகாரி இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்பட வேண்டும் ராஜா. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் மறைய வேண்டும் ராஜா. ஐயா, என் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அசுத்தமான கிரியைகள் விலக வேண்டும் ராஜா. என் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமேன். ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும் ராஜா என்று சொல்லி ஆமேன் கண்ணீரோடு கூட மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து கதறுங்க. உம்முடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தணும் ராஜா. என் குடும்பத்தின் சாபங்கள் முறிக்கப்படணும் ராஜா. என் ஆமேன் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் ஐயா. நான் படித்திருக்கிற எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அருமையான சகோதரனை, சகோதரியை, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளை அவர் உடைத்தெறிந்து போடுக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வரும் நாட்களில் நீங்கள் கண்ணீரோடு கூட ஆமேன் செபிக்கிற உங்களுடைய கண்ணீருக்கு அவர் மிகப்பெரிய கிரயத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வரும் நாட்களில் ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நிச்சயமாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ கோடானு கோடியாய் பெருகுவாய். உன்னுடைய சந்ததிகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆமேன். தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் ஆமேன் தம்முடைய நாசியினால் சுவாசத்தினால் ஆமேன் செங்கடலை இரண்டாக பிளந்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனத்திற்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஆமேன்
மூலமாய் செங்கடலை பிறந்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்தெறிந்து போடும்படியாக கர்த்தர் செய்வார். அவர் முன்பதாய் செல்வார். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகம் செல்லும். ஆமே, நிச்சயமாய் கோணலானவைகளை செவைப்படுத்துகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியங்களை நீங்கள் செவைப்படுத்தும் பொழுது தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் முன்பதாய் போவார். ஆகவே நீங்களும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமேன். தோல்வி உங்களுக்கானது கிடையாது. இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஆனா இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயத்தை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அப்போ ஆமேன். மீட்கப்பட்ட முதல் கர்த்தருடைய ஜனம் இரத்தத்தால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம், செங்கடலை இரண்டாக பிளந்தது. அவர் முன்பதாக சென்று கோணலானவைகளை செவைப்படுத்துவார். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரவேசிக்க கூடாதபடிக்கு காணப்பட்ட ஒரு காரியம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களுக்குள்ளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷமும் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். ஆமென். வேதத்தை வாசிக்கும் பொழுது மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம் கானானுக்கு அருகில் வந்த பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரங்களில் ஒவ்வொருவராக அனுப்பினார் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி. கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்த ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவும் காலேப்பும் தவிர மற்ற எல்லாரும் அங்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து, அங்கு ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளாக துர்ச்செய்தியை பரம்பு பண்ணினபடியினால், அப்போ ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் தான், மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம்தான். ஆனால் கர்த்தருடைய மகத்துவங்களை எல்லாம் மறந்து போகக்கூடிய கர்த்தருடைய ஜனம். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காமல் போவதற்கு காரணம் என்ன? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அவிசுவாசமான எண்ணங்கள். இந்த அவிசுவாசமான எண்ணங்கள் அநேக தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நாமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக முன்னேற்றங்களுக்கு தடை கற்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மீட்கப்பட்டு நாசியின் சுவாசத்தினால் தான் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து வழி நடத்தினார். இப்பொழுது கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்த ஜனங்கள் காலேப்பும் யோசுவாவும் தவிர மற்ற அனைவரும் சொன்ன ஒரே காரியம், அங்கு ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் என்று சொல்லி அங்கிருந்த எல்லா லட்சக்கணக்கான ஜனங்களையும் கூட மனமொடிவு உண்டாக்கும்படி செய்தார்கள். ஒரே அவிசுவாசமான வார்த்தைகள், ஒரே அவிசுவாசமான வார்த்தைகள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் சொன்னார்கள், அவர்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல நாம் எளிதாய் நாம் ஜெயிக்கலாம் என்று சொன்ன பொழுதும் அவர்களுடைய வார்த்தையை யாரும் கேளாதபடிக்கு இந்த ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடியினால் ஆண்டவர் சொன்னார், இனி இந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில தடைகளை உடைத்திருந்து போடுகிற கர்த்தர். நல்ல வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம் தான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில், ஐயா என்னுடைய தடைகள், ஆமே நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், என் வாழ்க்கையில் இருந்த செங்கடலை போன்ற பிரச்சனைகளை அவர் ஆமே நாசியின் சுவாசத்தினால் பிளந்து போட்டார். நான் இன்றைக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையோடு கூட வந்திருக்கிறேன். மறுபடியுமாய் நான் கானானுக்கு நேராக பிரவேசிக்க போகிறேன் என்று சொல்லி போகும் பொழுது வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்கள், சஞ்சலங்கள் வரும். ஏன் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க கூடாதபடிக்கு நம்பிக்கையற்ற போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் வேறே ஆவியை பெற்ற
யோசுவாவை போல, காலேப்பை போல நீங்களும் உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் கடந்து செல்வார். இரண்டாவது அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த விதத்திலும் குலைத்து போடக்கூடாது. அவிசுவாசமான எண்ணங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேரை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் மாண்டு போனார்கள். எல்லாரும் மாண்டு போய் கர்த்தர் ஒரு புதிய ஜனத்தை எழுப்பினார். இந்த ஜனங்கள் தான் எங்க போனாங்க? கானானுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அப்ப இந்த இரண்டாவது அனுபவம் எதை குறிக்கக்கூடியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசமாய் எண்ணவே கூடாது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் ஓய்ந்து போகவே மாட்டார். வாழ்க்கையில என்ன விதமான வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சாமுவேலுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் கர்த்தர் தரையிலே விழுந்துவிட போக அனுமதிக்கவே கிடையாது. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சாமுவேலோடு கர்த்தர் பேசினாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். இரண்டாவது, என் வாழ்க்கையில் யோர்தான் பின்னிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசமான எண்ணங்களை நான் கொண்டிருக்கிறவனாய் காணப்படக்கூடாது. ஆகவே தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எல்லா ஜனங்கள், புதிய சந்ததிகளை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்களாம். அப்ப விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஐயா, இன்னும் விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிற என்னுடைய தடைகள், ஐயா எனக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசமான எண்ணங்கள் எல்லாம், துர்க்கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அப்ப அவர்களுடைய அவிசுவாசம், அப்ப அநேக அற்புதங்கள் செய்யப்பட வேண்டிய இடத்துல அவர்களுடைய அவிசுவாசம் என்ன பண்ணினதாம்? அந்த அற்புதங்களை செய்ய விடாமல் தடை பண்ணினது. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் அவிசுவாசமான இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அவமாக்கினால் உங்க வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்படாது. காரணம், உங்க வாழ்க்கையில் நீங்களாகவே தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கானானுக்கு நேராக கொண்டு போகும்படிதான் கர்த்தர் மோசேயை அழைத்து தம்முடைய ஜனத்தை அனுப்பினார். எங்க போகணும்? கானானுக்கு போகணும். ஐயா, கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டிய கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு அங்கு ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் என்று சொல்லி அவிசுவாசத்தை கொண்டு வந்தபடியினால், நாங்கள் மாண்டு போவோம் என்று சொல்லி அவர்கள் மரணத்தை வாஞ்சித்தபடினால் அந்த சந்ததிகள் முழுவதுமாக மாண்டு போனார்கள். ஆனா கர்த்தர் புதிய சந்ததியை எழும்ப பண்ணி விருத்த சேதனம் செய்யப்பட்ட கர்த்தருடைய ஜனத்தை இப்பொழுது யோசுவா வழி நடத்துகிறார். யோசுவா வழி நடத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில். நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது யோசுவா 3:13 வாசிக்கும் பொழுது, ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில்.
அப்போ அவிசுவாசமான எண்ணங்கள் அல்லது விருத்த சேதனம் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற அந்த அவிசுவாசமான எண்ணங்களை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது, இப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 3:13 வாசிக்கும் பொழுது, யோர்தானில் ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்தில். அப்ப அவிசுவாசமான எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் மறுபடியுமாய் நம்பும் பொழுது, கர்த்தர் மறுபடியுமாக உங்களை யாராக மாற்றுகிறார். 1 பேதுருவில் வாசிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமுமாயும். அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். 2வது, தடைகளை உடைக்க வேண்டும். தடைகளை உடைக்கிற கர்த்தர் எனக்கு முன்பதாக எப்பொழுது கடந்து செல்வார். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவிசுவாசமான எண்ணங்களை நான் என்ன பண்ணணும், முழுவதுமாய் அழித்து போட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் நான் கடந்து வரும் பொழுது கர்த்தர் என்னை ஒரு ஆசாரியனாக மாற்றுகிறார். அப்ப அந்த ஆசாரியனுடைய உள்ளங்கால் அந்த யோர்தானின் தண்ணீர் பட்ட பொழுது, அப்ப ஆசாரியனுடைய கால் அந்த உள்ளங்கால் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் என்று வாசிக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற ஆசாரியர்கள். நீ வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக போனார்கள். அப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற ஆசாரியன். நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எப்போ தடைகள் என் வாழ்க்கையில உடையும், 2வது அனுபவம் என் வாழ்க்கையில் காணப்படுகிற எனக்குள்ளாய் இருக்கிற அவிசுவாசமான எண்ணங்கள். அப்போ அந்த விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது நான் இப்போ யாரா மாறுறேன், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனாய் நான் மாறி போகும் பொழுது, என்னுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் கர்த்தர் யோர்தானை பின்னிட்டு போகும்படியாக செய்வார். 2வது, உங்க வாழ்க்கையில முதல் அனுபவம், நாசின் சுவாசத்தினால் அவர் செங்கடலை 2ஆக பிரித்தார். 2வது அனுபவம், எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அவிசுவாசமான எண்ணங்கள் முழுவதுமாய் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, பழைய மனுஷனுடைய எல்லா விதமான கிரியைகள் அழிக்கப்பட்டு, ஒரு புதிய மனுஷனாய், ராஜாக்களாய், ஆசாரியனாய் நான் மாறும் பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவனாய் நான் போகும் பொழுது, அந்த யோர்தானில் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில், உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு போகுமா? அந்த உடன்படிக்கை என்ன அனுபவம்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, அப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிற என் வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டி. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அவிசுவாசமா இருந்த ஐயா, அந்த விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறீங்க, இன்றைக்கு ராஜரீக ஒரு ஆசாரிய கூட்டமா என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அப்படிப்பட்டு இருக்கிற நான் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய், அப்ப அந்த உடன்படிக்கை எப்போ கர்த்தர் அந்த உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் பின்னிட்டு போனதான். அப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய உள்ளங்கால். அப்ப அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? அப்ப எப்படிப்பட்ட உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய மனுஷியாய் நாம ஜீவிக்கணும். இப்ப இதை அறிந்து கொள்ளும்படியாக நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னினால் செய்த தூப கலசத்தையும் முழுவதும் பொற்கடு பொதித்திருக்க உடன்படிக்கை பெட்டியையும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும்
ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகையும் இருந்தன. அப்போ 3 அனுபவத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலே பொன்னினால் செய்த தூப கலசம் இருந்தது. 2வது பொற்கடுக்கு பொதிக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2வது ஆரோனுடைய தளிர்த்த கோல், 3வது உடன்படிக்கையின் கற்பலகை. அப்போ ஒரு மனுஷன், ஒரு ஆசாரியனாய் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு மனுஷன், அப்போ தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் என் வாழ்க்கையில நான் முன்பதாக கால் வைக்கும் பொழுது, எனக்கு முன்பதாக செங்கடலை போல அது எவ்வளவு தண்ணீர்கள், எவ்வளவு காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும், பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும், கால் வைக்கிற அந்த மாத்திரம், அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு 3 அனுபவங்கள் காணப்படும். 3 அனுபவங்கள். இந்த வேத புஸ்தகம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்டிருக்கிற, அப்ப ஆசாரியன் என்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில அவிசுவாசமான எண்ணங்கள் அழிக்கப்பட்டு, பழைய மனுஷனுடைய கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நான் வரும் பொழுது, ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நான் எழும்பும் பொழுது எனக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, மன்னா வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொற்பாத்திரம். அப்போ வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனாய் நான் காணப்படணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது வாய்க்கும். இப்போ மன்னா வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொற்பாத்திரமாய் நான் ஆசாரியனாக உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரியனாய் காணப்படணும்னு சொன்னா, வேத வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி காணப்படணும்? துப்பினால் சாரமேற்றப்பட்டதாய், பரிசுத்த ஆவியானவரின் அக்னியினால் முத்தரிக்கப்பட்ட வார்த்தைகள், விசுவாசமுள்ள வார்த்தைகளாய் வெளிப்படணும். அப்போ உடன்படிக்கை, அப்போ மன்னா வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொற்பாத்திரம் அப்படின்னும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்கிற ஒரு வாழ்க்கை. அனுதினமும் தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில அவிசுவாசங்கள் ஒன்று கூட எழும்பவே எழும்பாது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டு 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 ஆமென், அவன் வாழ்க்கையை முழுவதுமாக புரோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றும். அப்ப மன்னா வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொற்பாத்திரமாய் நீங்க வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன் என்கிற அனுபவத்திற்குள்ளாய் வரும் பொழுது அவிசுவாசத்தின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்படும். 2வதாக கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம், ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாரு? ஆசாரியனுடைய உள்ளங்கால். அப்போ நான் எப்படி மாறணும்? 2வது அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். ஒரே நாள் இரவு ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுத்ததாம். அப்போ ஒரு மனுஷன் வேதத்தை தியானிக்க 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 அவன் சாயல் கிறிஸ்துவின் சாயலாய் மாறும். அப்ப கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்லும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்ப யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, தடைகளை உடைத்தெறிந்து போடுகிற கர்த்தர், தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் முன்பதாக செல்லுகிறவர் தான். எப்பொழுது ஆமென், நீங்கள் வேதத்தை தியானிக்கிற மனுஷனாய் இருக்கும் பொழுது, நீங்கள் ஆமென் கர்த்தருக்காக கனி கொடுக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக வரும் பொழுது, கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்க முடியும். கடைசி 3வதாக சொல்லப்பட்டிருக்கு, உடன்படிக்கையின் கற்பலகைகள். கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை, எத்தனை பொருத்தனைகள், எத்தனை விதமான உடன்படிக்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் செய்கிறோம். அப்ப இந்த உடன்படிக்கைகளை எல்லாம் காத்து கொள்ளும்படியாக அன்றைக்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கும் கூட ஆமென் இந்த கற்பனைகள் இன்றைக்கும் கூட ஆமென் அடையாளமாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப யோர்தான் பின்னிட்டு போவதற்கு 3 அனுபவங்கள். கர்த்தருடைய கற்பலகை, கற்பனைகளை கைக்கொள்வது, வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு அனுபவம், அடுத்ததாக கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். இந்த 3 அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு போகும். அப்ப தடைகள் 2வது யோர்தான் பின்னிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு கர்த்தருடைய மனுஷனாய், கர்த்தருடைய ஒரு தாசனாய், கர்த்தருடைய ஆசாரியனாய் நான் மாறுவது அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப
அப்போ ஆமேன், அவிசுவாசமான எண்ணங்கள், இதெல்லாம் நடக்காது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்காது, இதெல்லாம் தூரமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் அவிசுவாசமான எண்ணங்கள் அல்லது மற்ற மனுஷருடைய காரியங்களுக்கெல்லாம் நீங்க உங்கள் செவிகளை சாய்த்திருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பு, கண்ணீரோடு கூட மனம் திரும்புங்க. ஐயா, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் மீது பற்றுதலாய் இருப்பது நலமல்லவா? நான் உண்மை நம்புறேன் ராஜா, நீர் எனக்கு அடைக்கலநாதரா இருக்கிறீர், எனக்கு ஆபத்து காலத்தில் அரணும் கோட்டையுமா இருக்கிறீங்க ராஜா. அப்போ நீங்க எனக்கு போதுமானவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்னுடைய அவிசுவாசம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆமேன், சன்றைக்கு கர்ஜித்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, தானியேலை போல, ஐயா என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியாதபடி என்னுடைய நாவு கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு நன்றாக அறிக்கையிடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி அபயமிடுங்க. ஐயா, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ராஜா. நீர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறீங்க, நீங்க எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய வார்த்தை இன்றைக்கும் ஆமேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஐயா. நானும் கூட வேதத்தை தியானிக்கிறவனாய் ஆமேன் தகப்பனை மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் உள்ளவனாய் ஆமேன், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய், உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவனாய் நான் மாறும் பொழுது உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் எல்லா தடைகளையும் நீர் சுக்குநூறாக உடைத்து போடுவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் உடைத்தெறிந்து போடுவீங்க ராஜா. மெய்யாகவே ஆமேன், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் என்னை தெரிந்து வைத்திருக்கிறீங்க. ஆகவே எனக்கு முன்பதாக இருக்கிற ஆமேன் இந்த கோணலான காரியங்களை கர்த்தர் செவைப்படுத்துவதற்கு நீர் போதுமானவர். ஆமேன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆமேன், அந்த வார்த்தையை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். இரண்டாவது அனுபவம், யோர்தான் பின்னிட்டு போக வேண்டும். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஆமேன், நீங்கள் பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமேன், மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக காணப்பட்ட ஒரு காரியம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆமேன். அப்போ கானானுக்கு நேராக புறப்பட்டு போகக்கூடிய ஜனங்களுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் காணப்பட்டது? முதல் அனுபவம் செங்கடல், இரண்டாவது யோர்தான், மூன்றாவதாக எரிகோ. வாழ்க்கையிலும் கூட ஐயா, செங்கடலை கடந்து வந்திருக்கிறேன், யோர்தானை கடந்து வந்திருக்கிறேன், இப்பொழுது என் வாழ்க்கையில எரிகோ இருக்குது ஐயா. ஆமேன். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்ததாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மூன்றாவது அனுபவம் ஐயா, எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது போல என் குடும்பத்திற்கு விரோதமாக எரிகோ கோட்டைகள் எழும்பி இருக்கிறது ஐயா. அநேக கோட்டைகள், அநேக எரிகோ கோட்டைகளைப் போல ஆமேன் தடைகள் காணப்படலாம். இந்த எரிகோவை குறித்து வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 2 ரதங்கள் போய் வரக்கூடிய மதில் சுவர் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மதில் சுவர் எரிகோ. அந்த ஜனங்கள் எரிகோவை கடந்துதான் எங்க போகணும்? கானானுக்குள் போகணும். இப்ப கடைசியாக அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இந்த எரிகோ தடை. வாழ்க்கையிலும் கூட ஐயா, எல்லா விதமான பரீட்சை எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன், இந்த கடைசி நேரத்துல எனக்கு ஒரு தோல்வியை போல் இருக்குது ஐயா. ஐயா, வியாபாரத்துல எவ்வளவோ பணம் செலவு செய்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், இன்னைக்கு லாபம் கிடைக்கிற நேரத்துல ஒரு தடை மாதிரி வந்திருக்கு. வீடு கட்டுவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதே போலதான் திருமணம், கர்ப்பத்தின் கனி என்று உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு ஐயா, பக்கத்துல வந்துட்டோம். இப்பொழுது எரிகோவை போல ஒரு தடை இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அது எந்த பிரச்சனைகள், எந்த தடைகளாக இருந்தாலும் ஆமேன், என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை உடைத்து போடுகிற தேவன். ஆமேன். உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய இன்னும் விசுவாசத்தை தளர விடாதீங்க. இன்னும் கர்த்தரை ஆமேன் இறுக பிடித்து கொள்ளுங்க. எப்படி பர்திமை குருடன் ஆமேன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டானோ, இப்போ முன்னிலும் அதிகமாய் சத்தமிடக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஆமேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது போல உங்க வாழ்க்கையிலும் கூட எரிகோவை போல இருக்கிற கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்கள் நாவுகளை நன்றாக திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும்.
ஆமென். ஆகவே தான் இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் நாள்தோறும் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்க வேணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும். துதியினால் தான் ஆமென் என்ன பண்ணோம், அடங்கங்கள் விடும். துதியினால தான் கர்த்தர் அடங்கங்களை ஆமென் இடிக்க பண்ண விட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நாவுகள் திறக்கப்படணும். எப்பத்தா திறக்கப்படுவாயாக. அப்ப திறக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக மூன்றாவது அனுபவம் திறக்கப்படணும். எது திறக்கப்படணும்? உங்கள் நாவு திறக்கப்படணும். ஆமென். கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளதாம். கம்பீரமான சத்தத்தை ஆமென் அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் நிரப்புகிற தேவன். நாவு திறக்கப்படணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாட்களும் எரிகோவை சுற்றி வந்தாங்க. ஒவ்வொரு முறை சுற்றி வந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஆமென் யோசுவா சொன்னா 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. எரிகோ மதில் விழுந்து போனதான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென். அப்போ கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை துதிங்க, நல்லா துதிங்க, கம்பீரமாய் துதிங்க. நாவு விரிவாய் திறந்து கர்த்தரை ஆமென் மகிமைப்படுத்துங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், உன் சத்தத்தை என்ன பண்ணணுமா? எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. எரிகோ கோட்டை விழுவதற்கு தடைகள் உடைக்கிற கர்த்தர் முன்பதாய் போகணும்னு சொன்னா நீங்க தான் சத்தம் விடணும். நீங்க தான் உங்க வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை உயர்த்தணும். ஆண்டவரே ஆமென், என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்லி ஆமென் கர்த்தர் இறங்கி வந்தது போல இறங்கி வரணுமா? ஆமென். நீங்க தான் சத்தம் விடணும், அபயம் விடணும். ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த 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 கர்த்தர் தம்முடைய மகிமையான பிரசனத்தோடு கூட இறங்கி வருவார். இறங்கி வரும் பொழுதுதான் தடைகள் உடைக்கப்படும். மதில் உடைக்கப்படும், எரிகோ தகர்க்கப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, சோர்ந்து போக வேண்டாம், பயந்து போக வேண்டாம். ஐயோ என்னால நாவு திறக்கப்படணும். பர்திமேயு குருடன் அமைதியாய் இருந்த அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்காது. அவனை எல்லாரும் அதட்டின பொழுதும் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். அவன் சத்தமிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார். அவனை அழைத்து வரும்படியாக சென்றார். அவனுடைய கண்களை திறந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அவன் ஆமென் ஆண்டவர் அவன் சொன்னபடியே அவன் பார்வையடைந்தவனாய் ஆமென் விடுதலை பெற்றவனாய் சுமந்து போனான். ஆமென். அவன் சுகமாய் திரும்பி போனான். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மூன்றாவது அனுபவம், உடைய நாவு திறக்கப்படாமல் நீங்கள் எரிகோ கோட்டையை நீங்கள் விட பண்ணவே முடியாது. அநேகருடைய வாய்க்கள் இன்றைக்கும் திறக்கப்பட முடியாதபடி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய கம்பீரமாய் துதிங்க, கம்பீர சத்தமாய் துதிங்க, ஆர்ப்பரிப்போடு கூட துதிங்க. மகிமைப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றாக கர்த்தரை துதிங்க. அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. அவருடைய பராக்கிரமங்களை சொல்லி கர்த்தரை துதிங்க. ஐயா எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் அல்லவா என்று சொல்லுங்க. கர்த்தரை துதிக்க 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 உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா விதமான எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து போடுவார். என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் முன்பதாக செல்வார். ஆமென். அவர் நிச்சயமாய் உனக்காக வழக்காடுவார், உனக்காக பரிந்து பேசுவார், உனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நாவு திறக்கப்படட்டும், நாவு திறக்கப்படட்டும். நீ நாவை திறந்து கம்பீரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த மகிமைப்படுத்ததான். ஆமென். உனக்கு முன்பதாய், உன் குடும்பத்திற்கு முன்பதாக, உன் பிள்ளைகளுக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து போடுவார். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய வைராக்கியம் ஆமென் நிச்சயமாக அதை செய்யும். ஆமென். நாவு திறக்கப்படட்டும், நாவு திறக்கப்படட்டும், கம்பீரமாய் திறக்கப்படட்டும். நாவு எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் நாவுகள் திறக்கப்படுகிறதோ கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்தி புகழ்ந்து பாடுகிறீர்களோ உங்க வீடுகளில் ஆமென் கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடுவார். திறந்த வாசலை கட்டளையிடுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் ஆமென் திறக்கக்கூடாதபடி ஆமென் திறக்கிற தேவன் அல்லவா? ஆமென். அந்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். அப்ப தடைகள் உடைக்கப்படுவதற்கு 3 அனுபவம். செங்கடல், ஆமென். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கழுவப்படுவதில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவது ஒரு அனுபவம். 2வது, அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீங்க மரித்து போயிருக்கலாம். ஆவிக்குரிய மனுஷன்தான் மரித்து போயிருக்கலாம். உள்ளான மனுஷனை முழுவதுமாய் மழுங்கடித்து நீங்கள் சாகடித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆமென் மறுபடியுமாக அந்த ஜனங்களை ஆமென் அந்த
சந்ததியை கர்த்தர் எழும்ப பண்ணினது போல மறுபடியுமாய் விசுவாச வாழ்க்கையில் உங்களை துளிர்க்க பண்ணுவார். ஆமென். நீங்க விருத்த சேதனம் பண்ணுவதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றுவார். ராஜரீக ஒரு ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்வார். ஆமென். அந்தகாரத்தின் இருளில் இருக்கிற உங்களை மறுபடியுமாய் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அந்த வெளிச்சத்தில் ஆமென் நிச்சயமாய் உங்களுடைய ஆமென் வேதத்தை தியானிக்கிற அனுபவம், ஜெப அனுபவம், இன்னும் ஆமென் கர்த்தருக்காக கனி கொடுக்கிற அனுபவத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரியன் என்கிற அனுபவத்திற்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் ஆமென் யோர்தான் பின்னிட்டு போகும். மூன்றாவது எரிகோ. ஆமென். நாவு திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த 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 கர்த்தர் ஆமென் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளை கர்த்தர் முழுவதுமாக அதம் பண்ணி போடுவார். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் பலத்தினால் இடைகட்டுகிற தேவன். அவர் இன்றைக்கும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் ஆமென் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன், காருண்யத்தினால் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே இந்த அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சாட்சிகளாக நிறுத்துவார். அப்ப 3 தடைகளை உடைத்தெறிந்து போடுவதற்கு இந்த 3 அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில காணப்படட்டும். ஆமென். அன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கி போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்புக்கு நேராக திரும்பி வாங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக தடைகள் ஐயா, இந்த தடைகளை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஐயா. தடைகளை என் வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், ஒரு நன்மை கூட இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு துவண்டு போகாதீங்க. தடைகளை உடைத்திருந்து போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் செல்வார். ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமேன். அவர் திறந்த ஆமேன் வாசலை வைத்திருக்கிறபடியினால் எந்த ஒரு மனுஷனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன காரியத்தை செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ அதை தடை பண்ணவே முடியாது. அவர் உனக்காக அவர் செய்திருக்கிற கர்த்தர், உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர். நிச்சயமாய் கர்த்தர் வரும் நாட்களில் மகிமையான காரியங்களை செய்வார். வெட்டாந்தரையை போல இருக்கலாம் ஐயா, வெட்டாந்தரை போல் இருக்குது ஐயா. ஒரு சின்ன ஒரு தண்ணீர் வருவதற்கு கூட அறிகுறியே இல்லை என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, கர்த்தர் வெட்டாந்தரையா இருக்கிற ஆமேன் குடும்பத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். வனாந்திரத்தை போல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தரை வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷனாய் ஆமேன் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆமேன். புரோஜனமுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். ஆகவே இன்றைக்கும் கூட ஆமேன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடு. அவிசுவாசமான எண்ணங்களை தூக்கி போடு, பாவ உணர்வுகளை தூக்கி போடு. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு உன் வாயை விரிவாய்த்தர. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ராஜா, என் அக்கிரமங்களை மன்னிங்க ராஜா. ஆமேன். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படணும். சாபம் சாபம் என்று சொல்லி நான் சாபத்தை அறிக்கை கூடாது ஐயா. சாபத்தை முறிக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஆமேன் நான் அறிக்கை செய்யணும் ஐயா. ஆமேன். அவரே பிரதான அப்போஸ்தலராய் ஆமேன் எனக்காக ஜீவனை கொடுத்தவராக ஆமேன் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஆமேன் மரித்திருக்கிறார் ஐயா. ஆமேன். மரித்தேன், ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையும் கூட மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர். நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆமேன் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்தெறிந்து போடுவார். நீங்களும் அநேகருக்கு பிரோஜனமுள்ள ஒரு கருவியாய் கர்த்தர் நடத்துவார். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.